ஸ்டேஞ்ச் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தாவேகா உறுப்பினர் சே. ஆமாம், நான் தாவேகா உறுப்பினர் தான். அதாவது நேற்று கோயம்புத்தூரில் ஒரு மாணவியை 3 இந்த கொடூர அரக்கர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறாங்க. இன்று அதிகாலையில் அந்த 3 குற்றவாளிகளும் சுட்டு பிடிபட்டனர் அப்படின்னு ஒரு செய்திகள் வருது. அடுத்ததாக இன்னொரு செய்தியும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. எல்லாருமே ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாங்க அப்படின்னு. நிச்சயமாக நல்ல விஷயந்தான். சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா எதிர்த்து குரல் கொடுக்கணும். அதெல்லாமே பண்ணுறது தான். பொதுவாக நாம் ஒரு நிகழ்வு வருது அப்படின்னா கொஞ்சம் அதிலிருந்து நாங்கள் முன்னாடியே எடுத்த ஸ்டாண்டு தான். தமிழ்நாடு அரசு ஒரு ஒரு இப்படி ஒரு இஷ்யூ நடந்திருக்கு, அதில் எந்த ஆக்ஷனும் எடுக்கலாம், அதில் நம்ம நிச்சயமாக நம்ம தலையிடலாம் அப்படின்னு எடுத்தது தான். 7 தனிப்படை அமைச்சாங்க, குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்களில் இப்படியான அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்கிறதை தடுக்கணும் அப்படிங்கிறதா எங்களுடைய ஒரே கோரிக்கை. இப்போ நம்ம அடுத்து மேட்ருக்கு வருவோம். பொதுவாக இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிகளில் அதுக்கு முன்னாடிலாம் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா போராட்டம் நடக்கும். எதுக்கு போராட்டம் நடக்கும் அப்படின்னா உடனடியாக குற்றவாளிகளை கைது பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா குற்றவாளிகளை கைதே பண்ண மாட்டாங்க, அவங்க தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. குற்றவாளிகளை கைது பண்ணு, விரைவு கைது பண்ணு, இத்தனை நாள் ஆகிவிட்டது, குற்றவாளிகளை பிடிக்க முடியும் இல்லையா, அப்படியான கோஷங்கள் தான் நம்ம அதிகமாக கேட்டிருப்போம். ஆனால் இப்போ என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன இது நடந்தாலே சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படியான ஒரு ட்ரெண்டு மாறியும் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதிலிருந்து இன்னைக்கு போராட்ட ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடத்துகிறாங்க. அதிமுக போராட்டம் நடத்துகிறாங்க. ஒரு எதிர்கட்சியாக அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்கிறாங்க. பாஜக ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணுது? போன வாரம் கூட அதே கட்சியில் ஒரு நிர்வாகி போக்சோ வழக்கில் கைது செய்யப்படுறார் தமிழ்நாட்டில். என்னங்கடா இவங்க இதெல்லாம் என்ன இது அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது. மாறா அடுத்து நான் மாற்று என்ன சிஎம் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க தளபதியும் ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு. அவர் போவாரான்லாம் கேட்காதீங்க, அவர் வீட்டில இருந்து ஆதரவு கொடுப்பார் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு, தன்னோட கட்சி சொந்த கட்சி ஆர்ப்பாட்டத்துக்கு. அப்போ நான் என்ன சொன்னோம் அப்படின்னா, இன்னைக்கு சமூகத்தில் இந்த பெண்கள் மீதான பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த பெண்களை ஒரு காட்சி பொருளாக ஆக்கியிருக்காங்க, இந்த பெண்களை ஒரு ப்ராடக்ட் ஆக்கியிருக்காங்க. ஒரு ப்ராடக்ட்டும் பொண்ணு ஒன்று அப்படின்னு கொண்டு வந்ததில் இங்கே இருக்க விளம்பரங்களும் சினிமாவுக்கும் நிறைய பங்கு இருக்குது. ஆமாம், அதாவது ஒரு சென்ட்டை ஒரு பையன் அடித்தான்னா பொண்ணுங்க 4 பொண்ணு அவனை கடிக்கும், அப்படி ஒரு விளம்பரம் இருக்குது. அப்போனா அது என்ன, இதை அடித்தா 4 பேர் கடிப்பாங்கன்னா அவனுக்குள்ள ஒரு விஷயத்தை திரிக்கிறது. ரெண்டாவது, ஒரு உள்ளாடை விளம்பரத்தில் அந்த பொண்ணு அந்த உள்ளாடையை ட்ரெஸ் இல்லாமல் போட்டால் தான் அதை வாங்கணுமா அப்படி ஒரு காட்டப்படுறது. ஒரு சோப்பு விளம்பரத்துக்கு கூட அந்த பெண் ஆடை இல்லாமல் குளிக்கணும், அப்போ தான் அந்த சோப்பு சேல்ஸ் ஆகும். இதெல்லாம் தாண்டி ஒரு பொண்ணு ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்கணும்னா கூட இந்த சோப்பு தான் யூஸ் பண்ணணுன்ற அளவுக்கு விளம்பரம் வந்துருச்சு. ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்கிறதுக்கும் சோப்புக்கும் என்ன வித்தியாசம்னு நமக்கு தெரியலை. இது விளம்பரங்கள் இப்படி இருக்குன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே படங்களில் அந்த காலத்துல இருந்தே சரி, அதில் யாரும் விதிவிலக்கில்லை, அந்த காலத்துல இருந்தே படங்களில் பெண்கள் ஒரு காட்சி பொருளாக ஒரு இடங்களில் ஆட வைக்கிறது, இப்படி சித்தரிக்கிறது, அதுலேயும் வெள்ளத்தோல் ஆட்கள் மட்டுமே இருக்கும் மாதிரியான ஒரு சினிமா இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. சில படங்களில் சில விஷயங்கள் மாறி இருக்குது. குறிப்பாக மாஸ்டர் படத்தில் விஜய் கொஞ்சம் மாற்றாக சொல்லுவார். மியூசியம் இருக்குது, அந்த மியூசியமில் ஒரு குழந்தை கூட பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி இப்படி சில விஷயங்கள்லாம் டேட்டாவோட சொல்கிறாரு. நீங்கள் கிட்டத்தட்ட 68 படங்களில் பல கருத்துக்களை சொல்லிட்டு ஒரு படங்களில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஒரு கருத்தில், அது லோகேஷ் கனகராஜோடைய கருத்து. இந்த ஒரு படத்தில் சொன்னால் இதெல்லாம் மாறுமானா மாறாது. விஜய் இது வரைக்கும் தன்னுடைய படங்களில் பாடல்களில் பெண்களை எப்படியெல்லாம் சித்தரிச்சிருக்காரு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். எம்மா சூப்பரு அழுங்கலு குழுங்கலு பார்த்தாலே ஒன்று, நான் சும்மா ஏங்குறேன் பசிக்குது தாமாட்டி பண்ணு. இது ஒரு பாடலோட வரி. அடுத்தது மோளன்னு எம்மா பாடல் வரி. மஞ்ச நெத்தி மரத்துக்கட்டை மைய வச்சு மயக்கி புட்ட நாட்டுக்கட்டை டவுனு கட்டை ரெண்டும் கலந்த செம கட்டை. யார? ஒரு பெண்ணை வர்ணிக்கிறார். கட்டை, அவன் உடல் அவளுடைய உடல் கட்டையாக இருக்கிறது. இந்த பாடலை பாடியவர் விஜய், அது ஒன்று. அடுத்து கையு 2 உருட்டு கட்டை, கண்ணு 2 வெட்ட நெஞ்சுக்குள்ள ரத்தம் சொட்ட, எதுக்கு வர கிட்ட. அதே மறுபடியும் வர்ணனை, இந்த வர்ணனைகள்லாம் இருக்குது. அடுத்ததா எந்த இடத்தில் சுகமிக அதிகம் அந்த இடத்தில் கண்டுபிடிப்பேன், அதில் இந்த நண்டு பிடிப்பேன். அப்புறம் ஒரு கேவலமான ஒரு ஹம்மிங் சவுண்டு, ஏய் சி நோ அப்படின்ற ஒரு சவுண்டு. குழந்தைகள்லாம் பார்க்கக்கூடிய அவருடைய படங்களில் இருக்கிறது. அடுத்தது என் செல்லப்பேரு ஆப்பிள் நீ சைஸா கடிச்சுக்கோ. அடுத்தது டேடி மம்மி வீட்டில் இல்லை விளையாட வாடா உள்ள விளையாடுவோமா தில்லானா.
இந்த பாடல்கள் எல்லாம் நீங்க அப்பையிலிருந்து கடைசி மாஸ்டர் படம் வரைக்கும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. நான் இதையெல்லாம் எடுத்துட்டே வரல, இதையெல்லாம் எடுத்துட்டு வராம நான் ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் நேற்று இன்ஸ்டாகிராம்ல போடுறேன். என்ன போட்டேன், தன்னுடைய கடைசி படத்துல கூட நீங்க அரசியலுக்கு வரேன்னு அறிவிச்சிட்டீங்க, இந்த படத்தோட நான் வெளியே போயிடுவேன், இதையெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் பழசு, சினிமாவை பார்ப்போம், நான் அரசியலுக்கு வரப்போறேன் வெங்கட் பிரபு. அதனால இந்த மாதிரி பெண்களை சித்தரிக்கக்கூட பாடல்கள் இந்த இடத்துல வேண்டாம், வெறும் ஆண்கள் மட்டும் குடிச்சிட்டு கூத்தடிக்கல, இல்லை அப்படி வேற மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம், சும்மா ஃபன்னா இருக்க மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கலாம். மாறா ஒரே ஒரு பெண்ணை அங்க ஆட வச்சு 100 ஆண்களும் அதை ரசிக்கிற மாதிரியான ஒரு காட்சியை வச்சிருக்கீங்க. நீங்களே பெண்களை ஒரு காட்சி பொருளா வைக்கிறீங்க, நீங்க பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசுறீங்களா அப்படின்னு ஒன்று கேட்டேன். ஒருத்தன் போட்டான் பாருங்க ஒரு கமாண்டு, தற்குறி தாவேகா உறுப்பினரா நான் கேட்கிறேன்டா உன்னை, 100 ஆண்களுக்கு மத்தியில் ஒரு பெண் ஆடக்கூடாதா? அடுத்தது, அது உங்கள் கண்களுக்கு அசிங்கமா இருக்கா? பச்சை அசிங்கமா இருக்குடா அயோக்கிய பயலே. உன் வீட்டில் இருக்கிற சொல்லணும்னா அப்படிதான் கேட்கணும். உங்கள் வீட்டில் இருக்கிற உன்னோட தங்கையோ இல்லை வேற யாராவது சினிமாவுக்கு நான் போய் நடிக்க போகிறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, என்ன சான்ஸு, இந்த மாதிரி ஒரு கிளப்பில் இப்படி 100 பேர் நிற்பாங்க, நான் நடுவில் ஆடுவேன், அதுதான் எனக்கு இன்னைக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் சான்ஸ்னால் விடுவியா? நீ என்னதான் ஒரு 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 இதுவாக மைண்டான ஒரு ஆளாக இருந்தாலும் நமக்குள்ள ஒரு சின்ன உறுத்தல் இருக்கும்ல, இது என்ன காட்சி, இது இப்படி ஒரு காட்சியா, இது என்ன வேற மாதிரியான சீன் இருக்கலாம், ஏன் இன்னும் இது அப்படின்னு யோசிக்க தோணும்ல, அது அசிங்கமா அப்படின்னு கேட்குறான். அடுத்து, அப்ப பெண் நடன இயக்குனர்களை கீழ்த்தரமாக பார்க்கிறியாரே, பெண் நடன இயக்குனர்கள் பற்றியெல்லாம் நீ பேசவே கூடாது. சினிமா துறையில் விஜய் இருந்தப்போ நடனத்துறைக்கோ இல்லை ஸ்டன் மாஸ்டர்களுக்கோ இல்லை மற்ற செட்டு போடுறவங்களுக்கோ என்ன குரல் கொடுத்தாப்புல, அடக்கி வாசிக்கணும். அடுத்து, இப்போ இந்த 100 ஆண்களுக்கு மத்தியில் ஒரு பெண் ஆடுவதுதான் முன்னேற்றமா? பெண்கள் முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கும் ஆணாதிக்க புத்தி எனக்கு இருக்கான். எது இந்த 100 ஆண்கள் ஆடுற நான் கேட்டதுக்காக எனக்கு அவங்க முன்னேறக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னா, 100 ஆண்களுக்கு மத்தியில் ஒரு பெண் ஆடுவது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம், சமூக வளர்ச்சி, பெண்கள் பாதுகாப்புன்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அடுத்து, டேய் ஏதாவது பேசணும்னு பேசாதடா, 100 ஆண்களுக்கு நடுவில் ஆடினா என்னடா தப்பு இருக்கு, பூ போட்டு ஃபயர் விட்டுருக்காப்புல மாதிரி பேசாதடா. அவங்க இன்னும் உணரவே இல்லைங்க, டே இது தப்புடா, இது வேறடா, அந்த பெண் அப்படின்ற ஒரு ஒரு ஒன்று ப்ராஜெக்ட் இல்லை, ஒரு ப்ராடக்ட் இல்லை, அவளும் ஆணை போலவே சதை ரத்தம் உணர்வுகள் கொண்ட உன்னை மாதிரியே ஒரு ஆள், அவளை மட்டுமே நீ காட்சிப்படுத்திட்டு இருக்க. ஒன்று மது பணம் அந்த கேட்டகரியில் பெண்ணை வைக்கிறான், அப்படி வைக்கக்கூடாதுடா, அது வேறடா, அது தப்புடான்னு சொன்னா நான் சொல்றது அவங்களுக்கு புரியவே இல்லை, கடைசி வரைக்கும் அவங்களுக்கு புரியவே இல்லை. ஒரு பெண் 100 ஆண்களோட வேலை பார்க்கறது கேவலன்னு பேசுறீங்க. டேய் சங்கி, நீ வேலை பார்க்குற இடத்துல கூட 4 ஆம்பளை ஒரு பொண்ணு இருக்குன்னு இங்க அலுவலகத்தை சொல்றான். டேய் தற்குறி பயலே, ஒரு அலுவலகத்துல ஒரு பெண் வேலைக்கு வரானா அது வளர்ச்சி, இங்க சமமா இருக்கணும்னு கூட நீ வாதம் வைக்கலாம். நீங்க 4 பேர் இருக்கீங்க, இன்னும் 4 பெண்களை சேர்த்தாதனடா சமம், அப்படி கூட நீ வாதம் வைக்கலாம். அதை விட்டுட்டு 4 பெண்கள் வைக்கிறதும் ஒன்று, அப்ப நீயும் அப்படித்தானே இருக்க அப்படின்ட்டே. அந்த பாடல் வரிகளும் அந்த காட்சிகளும் எதை உணர்த்தும், சின்ன பையனுக்கு எதை உணர்த்தும், அப்ப பொண்ணுனா இப்படிதான், பொண்ணை நம்ம இப்படிதான் பார்க்கணும், பொண்ணுனா இப்படியான ஆள் தான் அப்படின்னு தான் உணர்த்தும். ஆனா அதை அவனுங்க புரிஞ்சுக்கல. மாறா இன்னொன்று போட்டோவோட போடுறான், ஒரு பெண் 100 ஆண்களுக்கு மத்தியில் அப்படின்னா உன் பார்வையில் விட்டு விடுகிறேன்டா கொத்தடிமை போட்டு, நான் தப்பான எண்ணத்தில் இதை போடவில்லைன்னு ஒருத்தன் இந்த போஸ்ட்டை போடுறான். ஓகேவா, தெரியுதுல? போதும், நான் வேணா ஸ்க்ரீனில் கூட காட்டுறேன். அடுத்த போஸ்ட், பெண்கள் பார்க்குற வேலைக்கும் வித்தியாசத்துக்கும் தெரியாத தற்குறி மென்டல் காசு கொடுத்து வீணாக்குறாங்க, அந்த காசுல 4 பேருக்கு நல்லது செய்யலாரே. பார்க்குற பார்வையே உங்கள்கிட்ட தான்டா தப்பா இருக்கு. இதையெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல, ஆமா நீ வேலை பார்க்குற சேனல்ல 4 ஆம்பளை ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு போட்டதுக்கு விஜயோட ஐடி அவன் போடுறான். இது ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. அப்போ இப்படியான மனநிலையில தான் இவர்கள் இந்த சமூகத்தில் பெண்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பட்டவர்த்தனமா நமக்கு தெரியுது. இவங்க பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசுகிறாங்க, பெண்கள் இது பண்ணணும் அப்படின்றாங்க. சரிடா, நான் ஒருத்தண்டே கேட்குறேன், பெண்களை பாதுகாக்கணும், பெண்கள் வளர்ச்சி குறித்து ஒரு 10 பாயிண்ட் சொல்கிறானா தெரியல. நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்கல்ல, நீங்கள் தான் சொல்லணும். டே நீங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறேன்னா சொல்கிறலடா,
ஒரு முன்னேற்பாடுகள். இப்போ நான் உனக்கு ஓட்டு போடுறேன்னா என்னை கன்வின்ஸ் பண்ணு, என்ன மாதிரி சாதாரண ஒரு சின்ன சின்ன பசங்களை கன்வின்ஸ் பண்ணு. என்ன பண்ண வேண்டாம், நீ கன்வின்ஸ் பண்ணவும் முடியாது, நீ வேற யாரையா கன்வின்ஸ் பண்ணு. என்ன பாயிண்ட் சொல்லுவ, பெண்கள் வளர்ச்சிக்கு என்ன பாயிண்ட் சொல்லுவேன்னா அதெல்லாம் அப்படின்னு தட்டி கழிச்சிட்டு போற வேலைகள். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தாவேகா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு கட்சி. ஒரு படி மேலே இவங்க இந்த போஸ்டரில் முதலமைச்சருடைய மனைவியுமே இவனுங்க டேக் பண்ணி கேவலப்படுத்தக்கூடிய வேலைகளில் இறங்கி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சித்தரிக்கக்கூடிய வேலைகளில் தான் இவர்கள் இருக்கிறாங்க. இது எல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா, விஜய் ஒரு படத்தில் சொல்லுவார், இது என்ன மேலே கர்ச்சீஃபு, இது கர்ச்சீஃப் இல்லை டாப், உனக்கு இது டாப், எங்களுக்கு இது பிரா, கீழே என்ன இது ஜட்டி இல்லை, இது வந்து ஷார்ட்ஸ் அப்படின்னு ஒரு வசனம் வரும் சிவகாசியில். அதையெல்லாம் பார்த்து 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 சமீபத்தில் ஒரு பொறுக்கி பையன் வீடியோ வெளியிட்டான் இந்த வைஷ்ணவி பொண்ணுக்கு. சில பெண்களை பார்த்தால் காதலிக்க தோன்றும், சில பெண்களை பார்த்தால் கல்யாணம் பண்ண தோன்றும், சில பெண்களை பார்த்தால் கண்டந்துண்டமாக வெட்டி கொலை பண்ண தோணும். இவர் பிரிப்பார், இவரோட கண்ணில் சக்திகள் இருக்கு. இந்த பெண் ஓகே, இந்த பொண்ணு புடவை கட்டியிருக்கு, இந்த பொண்ணை நாம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டும், இந்த பொண்ணு ஜீன்ஸ் ஓகே அப்போ இந்த பொண்ணை லவ் மட்டும் பண்ணா போதும் ஓகே அப்படின்னு இவர் பிரிச்சுப்பாரு. எந்த மனநிலையில இருக்காங்க பாருங்க அயோக்கிய பயல்களே. உங்களுக்கு என்னடா அறிவு இருக்கு? ஒரு ஆடையை வச்சு ஒரு மேல் தோற்றத்தை வச்சு ஒரு பெண்ணை பிரிக்கிறது எந்த மாதிரியான மனநிலையில நீங்களாம் அரசியலுக்குள்ள வரானுங்க? இது எங்க இருந்து வந்த தப்புனா, விஜயை பின்பற்றி விஜயோட ஐடியாலஜி, விஜய் பேசுனது விஜயிலிருந்து வந்த ஐடியாலஜி தான். ஒருவேளை விஜய் சிவகாசியிலேயே திருந்தி ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த தற்கூரி திருந்தி வேற மாதிரி போஸ்டா, நாகரிகமான போஸ்டா போட்டிருப்போம். இன்னைக்கு கைது பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க, அது வேற. அப்ப தாவேகா முழுக்க முழுக்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத கட்சி. என்னுடைய தாவேகா கட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத கட்சி. தயவு செய்து பெண்கள் யாரும் இந்த கட்சிக்குள்ள வராதீங்க. தாவேகா உறுப்பினராக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.